ஹலோ கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம உங்க கரியரை இப்பதான் ஏஐ ரிலேட்டடான ஃபீல்டுக்கு எடுத்துட்டு போறீங்கன்னா நீங்க பண்ணக்கூடாத மிஸ்டேக்ஸை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ முடியும் போது நம்ம ஏஐ கத்துக்கும் போது என்னென்ன பண்ணலாம் அண்ட் என்னென்ன பண்ணக்கூடாதுன்ற ஒரு கிளாரிட்டி பாத்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி மோர் ஏஐ ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் பட்டனை பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க. அண்ட் சோ தட் நான் போற வீடியோஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபையா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா டுட்டோரியல் அடிக்ஷன். சோ இந்த டுட்டோரியல் அடிக்ஷன் என்னன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு போய் டுட்டோரியல் பாக்குறது தப்பு இல்ல, பட் அதுக்கேற்ற ஸ்டெப்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கணும். லைக் நம்ம அந்த டுட்டோரியல் பார்த்தது மட்டும் இல்லாம அதுக்கான பிராக்டிஸ் அதை பத்தின இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா இன்னமும் நம்ம கெட் பண்ற மாதிரி இருக்கணும். ஜஸ்ட் நம்ம டுட்டோரியலே பார்த்துட்டு தான் நம்ம ஒன்னும் ஏஐ இன்ஜினியர் ஆக முடியல. சோ இந்த தப்பை மட்டும் நீங்க கண்டிப்பா பண்ணவே கூடாது. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ். இந்த ப்ராஜெக்ட்ஸ் தான் பாத்தீங்கன்னா நீங்க யாருன்றத முடிவு பண்ணுது. சோ நீங்க ChatGPT நீங்க காப்பி பண்ணி ஒரு ப்ராஜெக்டே பண்ணாலும் சோ அதை பத்தின ஐடியா அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க, சோ இந்த மாதிரி எல்லா ஐடியாஸுமே உங்களுக்கு இருக்கும்போது தான் சோ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிராக்டிகலான பர்சனா இருக்க முடியும். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓவர் கான்ஃபிடன்ஸ். சோ இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான் பாத்தீங்கன்னா வெரி வெரி டேஞ்சர். ஏன் அப்படி சொல்றேன்னா நீங்க பைத்தான் என்னதான் நீங்க படிச்சிருந்தாலும் ஆர் பைத்தான் ஆர் C# ஆர் C++, நீங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஒரு ப்ரோ லெவலா இருந்தாலும் நீங்க ML படிக்கலனா நீங்க வெறும் 0 தான். ஏன்னா நீங்க பைத்தான் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாது இல்ல. சோ பைத்தான் பாத்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். சோ ML ஆர் ஏஐ ஆர் நம்ம டொமைன் ரிலேட்டடா படிக்கும் போது தான் அதுல நம்ம ஸ்பெஷலிஸ்டா ஆகும். சோ நம்ம ML ஒழுங்கா படிக்காம பைத்தான் ஓகே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகாம நம்ம ML இருக்கிற கான்செப்ட்ஸும் பாத்தீங்கன்னா நம்ம நல்லாவே படிச்சுக்கணும். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்கிப்பிங் பேசிக்ஸ். சோ நம்ம என்னதான் பெரிய லெவல் போயிட்டே இருந்தாலும் நம்ம LLM ஆர் GenAI இந்த மாதிரி அட்வான்ஸ்டு கான்செப்ட் நம்ம படிச்சாலும் நம்ம பேசிக்ஸ்ல வீக்கா இருந்தோம்னா என்னைக்குமே நம்ம வீக் தான். சோ இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா GenAI இருக்கு ஆர் ஏஜென்டிக் AI பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா ட்ரெண்ட்ல இருக்கு. பட் இன்னும் ஒரு 10 வருஷம் ஆர் 15 வருஷம் போகும்போது இது கண்டிப்பா இருக்காதுல்ல. நம்ம பேசிக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா நம்ம எந்த ட்ரெண்ட் இருந்தாலும் நம்ம அதுக்கு அடாப்ட் பண்ணிக்கலாம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நோ கன்சிஸ்டன்சி. சோ இங்க ஏன் நான் கன்சிஸ்டன்சி இல்லன்னு சொல்றேன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டே மட்டும் நம்ம ML நல்லா படிச்சுட்டு நான் ஒரு 10 அல்காரிதமே நல்லாவே படிச்சிடறேன். பட் 2வது நாள் படிக்கல, சரி ஓகே 3வது நாள் அப்பயும் நான் படிக்கல. சோ இங்க பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா மிஸ் ஆகுது. சோ இந்த கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகும்போது நம்ம படிக்கிற கான்செப்ட் எல்லாமே மறந்துட்டே வரும். நம்ம ஏன்னா நம்ம டெய்லி பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா படிக்கணும். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒன்லி தியரி. நம்ம பிராக்டிஸ் பண்ணாம ஒன்லி தியரியில மட்டும் ஃபோக்கஸ் பண்றது. லைக் நானே கூட எடுத்துக்கேன். ஃபர்ஸ்ட் நான் மிஷின் லேர்னிங் படிச்சேன். பட் ஆனா அதுக்கான ஃபார்முலாஸ் அதை எப்படி மேத்தமெட்டிக்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதை எப்படி நம்ம கோட்ல இம்ப்ளிமெண்ட் பண்றோம்ன்றது எனக்கு தெரியாது. சோ லேட்டரா தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா தான் நான் கத்துக்கிட்டேன். ஓகே லீனியர் ரெக்ரெஷனா இந்த மாதிரி யூஸ் பண்ணணும், y = mx+ யூஸ் பண்ணணும், அதுக்கு லாஸ் பாத்தீங்கன்னா மீன் ஸ்கொயர் லாஸ் யூஸ் பண்ணணும். சோ டிசிஷன் பாத்தீங்கன்னா கிராஸ் என்ட்ரோபி லாஸ் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணணும். சோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம பிராக்டிகலா யூஸ் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிச்சு. சோ நான் பாத்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். சோ அப்பதான் எனக்கு கான்செப்ட் பாத்தீங்கன்னா மறக்காது. அண்ட் முக்கியமா நான் கோடிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மெமரி பண்ண மாட்டேன். சோ ஜஸ்ட் நான் பார்த்து டைப் பண்ணுவேன். சோ பார்த்து டைப் பண்ணும்போது அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சோ அந்த அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்போது எனக்கு அதுல பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கோட் பாத்தீங்கன்னா மெமரிஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். சோ இந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் பாத்தீங்கன்னா நம்ம நிறைய ஃபேஸ் பண்ணிருப்போம். லைக் நம்ம புதுசா படிக்கிறோம்னா நம்ம ஃபெயிலியர் பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. சோ என்ன ஆனாலும் நம்ம பாத்துக்கலாம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நோ கிளியர் ரோட் மேப். சோ இந்த நோ கிளியர் ரோட் மேப் நம்ம என்ன ஒரு டாஸ்க் பண்றதா இருந்தாலும் அதுக்கான ரோட் மேப் பாத்தீங்கன்னா நமக்கு இம்பார்ட்டன்ட். நம்ம எடுத்த உடனே அட்வான்ஸ்ட் கான்செப்ட் படிக்கிறது வேஸ்ட் அண்ட் எடுத்த உடனே நம்ம சின்ன சின்ன கான்செப்ட் படிக்கிறதும் வேஸ்ட். நம்ம ஒரு பேசிக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சோ தட் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா கிளியரான ரோட் மேப் இருக்கும்போது நம்ம பெட்டர் அண்ட் ஃபாஸ்டரா நம்மளால grow ஆக முடியும். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ignoring AI டூல்ஸ். சோ இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் இருக்கு. லைக் ChatGPT இருக்கட்டும் ஆர் Gemini அண்ட் Claude AI. சோ இந்த Claude AI எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ரொம்பவே ட்ரெண்ட்ல இருக்கு. சோ இந்த மாதிரி நம்ம AI டூல்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும். லைக் ஏன் நம்ம N8N இந்த மாதிரி ஒர்க்ஃப்ளோ ஆட்டோமேஷன் சோ இந்த மாதிரி நிறைய AI டூல்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும். சோ நம்ம ஒர்க்கும் பாத்தீங்கன்னா எஃபிஷியன்ட்டா மாறும். சோ லாஸ்ட் கண்டோம் அண்ட் கிவிங் அப் டு இயர்லி. நான் இந்த மிஸ்டேக்ஸ் நிறைய பண்ணிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறேன்னா அதுக்கான டேட்டா செட் பாத்தீங்கன்னா கலெக்ட் பண்ணுவேன். அந்த டேட்டா செட் என்னால அனோடேட் பண்றதுக்கு முன்னாடியே நான் கிவ் அப் பண்றேன். ஓகே இது முடியாது அப்படின்றத நான் முடிவு பண்ணிட்டு நான் அதை குவைட் பண்றேன். சோ லேட்டரா தான் புரிஞ்சது அந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணிருந்தேன்னா ஓகே நான் நல்லா பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பாத்தீங்கன்னா கிடைக்கும். சோ இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா நம்ம நிறைய மிஸ்டேக் பண்ணிருக்கோம். சோ இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணனா நம்ம ஒரு நல்ல ஒரு ஏஐ இன்ஜினியர். சோ இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அவாய்ட் பண்ணா நம்ம ஒரு நல்ல ஏஐ இன்ஜினியர் ஆகலாம். So that's all about the video. Bye bye.